இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திரும்பவும் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கலந்துரையாடலுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ரொம்ப அழகா எல்லாரும் வந்திருக்கீங்க. தேங்க் பண்றேன் காட. நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம்? ரெபேக்கால பத்தி பேச போறோம் இல்ல? ரெபேக்காலோட குணங்கள் இல்ல, ரெபேக்காலோட குணங்கள் எப்படிப்பட்ட குணங்கள் சொல்றீங்களா? சரிங்க. ரெபேக்கால் வந்து ரொம்ப அழகானவள்க்கா, அதே போல ரொம்ப அன்பானவள். அந்த ஈசாக்குடைய துக்கத்தை மாற்றினதுக்கு அவ்வளவு ஒரு காரணம் அந்த ரெபேக்கால் தான். அது ரொம்ப சுறுசுறுப்பானவள். கேட்டதுக்கு மிஞ்சி அதிகமா அந்த ஒட்டகத்துக்கு தண்ணீர் வார்த்து கொடுத்தா. அல்லது அவளுடைய சுறுசுறுப்பு, உழைக்கும் தன்மை, கடின உழைப்பாடிங்கிறத நம்ம அதுல இருந்து தெரிந்து கொள்கிறோம். அதே இப்போ ஒவ்வொரு பெண்கள் கிட்டயும் ஒரு குணங்கள் இருக்கும்ல இல்ல? உலகத்துல எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருக்கிறோமா? இல்ல. தெளிவா இருக்கீங்களா அதுல? இப்ப நம்ம இங்க 6 பேர் உட்கார்ந்துருக்கோம். 6 பேரோட குணமும் ஒண்ணா இருக்குமா? இருக்காது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது இந்த குணங்கள் ஆண்டவர் எப்படி ஆக்குறாரு? ஒண்ணா ஆக்குறாரு. இந்த சிந்தனைகள் எப்படி ஆகுது? ஒரே சிந்தனையா, ஒரே மாதிரி செயல்பட, ஒரே மாதிரி பேச ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த குணநலன்களை மாற்ற யாரால மட்டும் முடியும்? அப்போ நம்ம வந்து ரெபேக்கால் மாதிரி ஒருவேளை என்கிட்ட அந்த குணங்கள்லாம் இல்ல அப்படின்னு நினைக்கிற போது ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கலாம்? ரெபேக்கால் மாதிரி எனக்கும் நல்ல குணங்கள், ரெபேக்கால் கிட்ட நல்ல குணங்களும் இருந்தது. எல்லா மனுஷங்க கிட்டையும், அவங்க மனுஷங்க தானே, எல்லா மனுஷங்க கிட்டையும் நல்ல குணங்களும் இருக்கும், சில கெட்ட குணங்களும் இருக்கும். அது யாரா இருந்தாலும் இருக்கும். மனிதர்கள் தான். ஏன்னா கடவுள் ஒரு இடத்துல சொல்லுவாரு, என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன் அப்படின்னுவாரு. காடே அப்படி சொல்லும் போது நம்மள என்ன பண்ண முடியாது? ரொம்ப நல்லவங்கன்னு நம்ம என்ன பண்ண முடியாது? யாருமே சொல்ல முடியாது. காடே அப்படி சொல்லும்போது அப்போ எல்லாருக்குள்ளேயும் கெட்ட குணங்களும் இருக்கும். ஆனா இந்த ஆண்டவரை நெருங்க நெருங்க, இந்த பேச நம்மளுடைய குணம் எப்படி இருக்கு? ஐயோ, நானும் இதுல என்ன பண்ணணும், கொஞ்சம் மாறணும், இப்படி நினைக்கிறோமா இல்லையா? கண்டிப்பா இல்ல. இப்ப அடுத்து நம்ம இவங்க சொல்ல போறாங்க, நிர்மலா சொல்ல போறாங்க ரெபேக்காலோட பத்தி அடுத்த கேரக்டர். அக்கா, ரெபேக்காலுடைய சிறப்பு குணங்களை பார்க்கும்போது அவங்களுடைய தந்திரமா செயல்பட்ட குணங்கள் வந்து எனக்கு அவ்வளவு விருப்பமா இல்லை. அவங்களுடைய பார்ஷாலிட்டி, 2 பிள்ளைங்களும் கடவுள் அவங்களுக்கு கொடுத்த பிள்ளைங்க. ஒருவேளை கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டியது கடவுளுடைய வேலை. அவங்க அப்பா கிட்ட அந்த பையனை பெரிய பையன் மாதிரி சின்ன பையனை அனுப்பி அது அவகிட்ட உள்ள ஒரு கெட்ட குணங்கள். அடுத்து அவகிட்ட உள்ள இன்னும் கொஞ்சம் நல்ல குணங்களை பேசிட்டு நம்ம அதை பத்தி டிஸ்கஸ்க்கு போலாம். அடுத்தது நான் வந்து ரெபேக்கால்கிட்ட பார்த்தேன்னா தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு பெண்ணா இருக்கு. சூப்பர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஈசாக்கு வந்து தெரியும். ஏன்னா அப்பா 20 வருஷமா குழந்தை இல்லை ரெபேக்காலுக்கு. ஆனா ஈசாக்குக்கு வந்து தெரியும், ஆபிரகாமுக்கும் 25 வருஷம் கழிச்சுதான் குழந்தை பிறந்தது. அதனால விசுவாசம் வந்து ஈசாக்கு கிட்ட இருந்தது. அதுல பைபிள்ல சொல்லி ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப அந்த ஜெபத்தை வந்து இவ என்ன பண்றா, இவ வந்து பெத்துவேலின் குமாரத்தி தான். அவளுக்கு வந்து வேற தேசமா இருந்ததுனால அவளுக்கு வந்து ஏசப்பாவை பத்தி தெரியாது. தன்னுடைய கணவன் மூலமாக தான் ரெபேக்கால் வந்து அந்த ஜெபத்தை பத்தி கற்றுக்கொண்ட நிமித்தமாக அவளுடைய வயிற்றுல இருந்து பிள்ளை வந்து ஒன்னோட ஒன்று மோதும் பொழுது அவன் மனுஷர்கிட்ட போய் யாருக்கிட்டையும் விசாரிக்காம நேரம் ஏசப்பாட்ட போய் விசாரிக்கும் போதுதான் மூத்தவன் இளையவனை ஆளுவான் அப்படின்னு சொல்லி சேவிப்பான் என்று கர்த்தர் சொன்னதை வந்து குரல் கேட்கிறவளா காணப்பட்டான். அதனால நம்மளும் கர்த்தருடைய குரல் கேட்கிற பெண்களா இருக்கணும் கர்த்தருக்கு மத்தியில. சூப்பர். இப்பவும் இந்த காலத்திலயும் நிறைய ரெட்டை குழந்தைகள் பிறக்கிறாங்கல்ல, ட்வின்ஸ் நிறைய பிறக்காங்க. ஆனா பைபிள்ல ஃபர்ஸ்ட் ரெட்டை குழந்தை யாரு? ரெபேக்கால் தான் பெற்று எடுத்திருக்கிறா. அப்போ அந்த கர்ப்பத்துல அது ஒண்ணோட ஒண்ணு மோதும் போது அவ என்ன பண்ணா? யார்கிட்ட போய் கேட்டா? டாக்டர் கிட்டயா போய் கேட்டா? காட் கிட்ட போய் கேக்குறா. இப்ப அடுத்த ஒரு காரியங்களை பத்தி சொல்லுங்க. அவங்க வந்து ஸ்திரீகள்ல வந்து அவளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. என்னன்னா, என் சகோதரியை நீ போடா கொடியான பெருகுவாயாக. எஸ், ஒரு திருமண வீட்லயும் என்ன பண்றாங்க? ரெபேக்கால வச்சுதான் என்ன பண்றாங்க? அதனால அவ ஃபர்ஸ்ட் அவளுக்குதான் அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் சூப்பர் நன்மையை வந்து அவர் வந்து கொடுக்குறாரு. அதை நம்ம வந்து இன்னும் அதை பார்த்துக்கலாம். ரெபேக்கால்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற விஷயம், அவளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை போல இப்போ உள்ள பெண்களுக்கு மொத பெற்ற ஸ்திரீயா அவளை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அவ வந்து கடின உழைப்பு, அவட்ட வந்து கீழ்ப்பிடிதலும் இருந்தது.
அந்நிய தேசத்துல இருந்து தன்னுடைய தகப்ப வீட்டு தாய் வீட்டெல்லாம் விட்டுட்டு உம், யாருன்னே தெரியாது, முன்பின் தெரியாதவர் தான் எலியேசர். ஆனா அவர்கிட்ட அவர் கத்துடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவ வர்றா. இது வந்து ரொம்ப நல்ல குணங்களா, சூப்பர். தைரியமா அதான். ம். அவர் நல்ல மனைவியா இருந்தார். ஈசாக் பிறக்கிற வரைக்கும் அவரு கணவன்கிட்ட ரொம்ப ஐக்கியமா ரொம்ப அன்பா இருந்தார். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பார்ஷாலிட்டி வருது. ஏ- அஹ் இவர் ரெபேக்காக்கு வந்து யாக்கோபை பிடிக்குது, ஈசாக்குக்கு வந்து ஏசாயை பிடிக்குது. அம்மா பிள்ளை அப்பா பிள்ளைன்னு சொல்லி 2 பேரும் பிரிச்சுடுறாங்க. ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் தான் அப்படி பார்த்தா பிள்ளைங்களை 2 பிரிச்சு விடுறதே சில Parents. வீடுகளில் பேரண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. அம்மா பிள்ளை அப்பா பிள்ளைன்னு பிரிக்கிறது. கரெக்ட் தானே? இல்ல இப்பவும் இந்த காலத்திலையும் இந்த பாரபட்சம் என்கிறது இருக்கு. ஒருத்தருக்கு அப்பாவுக்கு ஒரு பிள்ளைய பிடிக்குது, அம்மாவுக்கு ஒரு பிள்ளைய பிடிக்குது. இல்ல இதனால அவங்க வளர்ந்த பிறகு என்ன பிரச்சனை வருது? அது 2 பேருக்கும் ஒருத்தருக்கும் ஒற்றுமை இல்லாமல் ஒற்றுமை இருக்காது, பொறாமை வரும், கசப்பு இருக்கும். ரொம்ப எல்லா இடத்துலயும் என்னவாயிடுது, அவங்க ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்காம விரோதிக்கிற அந்த காரியங்கள் திரும்ப அவங்க திருமண வயது வரும்போதும் அவருக்கு வர்ற மனைவியும் என்ன பண்றாங்க, அதே மாதிரி பாரபட்சம். இப்படியே இந்த உலகத்துல பிரியுது. குடும்பங்கள் பிரிவுக்கு முதல்ல விதை போட்டது யாரு? இந்த ரெபேக்காலும் ஈசாக்கும் தான். முதல் விதை போட்டாங்க அவங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, உனக்கு சின்ன பிள்ளைங்கிட்ட கேள்வி கேட்கும் போதே என்ன கேக்குறாங்க, உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அந்த பிள்ளைங்களும் என்ன பண்ணும், அப்பா பக்கத்துல இருந்தா அப்பா பிடிக்கும்னு சொல்லும், அம்மா பக்கத்துல இருந்தா அம்மா பிடிக்கும்னு சொல்லும். 2 பேரும் பக்கத்துல இருந்து கேட்டும்போது சில பிள்ளைங்க ஞானமா என்ன பண்ணும், எனக்கு 2 பேரையும் பிடிக்கும் அப்படின்னு சொல். இப்போ இந்த காலத்துல அப்படி இருக்குதா? பேரண்ட்ஸ் கிட்ட இது இருக்குதா? இருக்குதுல்ல. அப்பாவுக்கு தெரியாம பையனை என்ன பண்றாங்க, அழகா சேஃப்டி பண்ணி ஒழிச்சு வைக்கிறது. பையனும் என்ன பண்ணுவான், அப்பா இல்லாதப்பா, அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், அம்மா கிட்ட மட்டும் சீக்ரெட் சொல்லுவான். எதனால யாக்கோப ரெபேக்காளுக்கு ரொம்ப பிடிச்சது? அவங்க அம்மா கூடவே கூடாரவாசியா கூடயே இருந்து கூடவே இருக்கான். அப்போ நிச்சயமா என்ன பண்ணியிருப்பான், கிச்சனுக்குள்ள நின்று அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான், வீட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டான், அம்மா முந்தானியை பிடிச்சிட்டே இருந்திருப்பான். நிறைய பிள்ளைங்க இப்ப பண்ணும் பாருங்க, அம்மாவுடைய முந்தானி என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறந்த உடனே இந்த தாய் என்ன பண்றா, சில குழந்தைங்களுக்கு அழாம இருக்க இந்த முந்தானியை என்ன பண்ணுவாங்க, சில பிள்ளைங்க அது பெருசாகுற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த முந்தானிய பிடிச்சாதான் என்ன பண்ணுவாங்க, தூங்கவே செய்வாங்க. கைய பிடிச்சாதான் தூங்குவாங்க. இப்படி இந்த தாய் அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணிடுறா, அப்படி தனக்குள்ள சரண்டர் பண்ணி வளர்க்குற காரியம் இன்றைக்கும் இருக்கு. நிறைய வீடுகள்ல தன்னுடைய மாமியார் கிட்ட பிள்ளைங்களை என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, அனுப்ப மாட்டாங்க. எனக்கு எல்லாம் ஒரு அக்கா வந்துட்டு ஒரு நாள் அழுகுறாங்க வந்துட்டு, அவ மருமக மகன் மேல இருக்காங்க, இவங்க கீழே. அவங்க ஒரு டாக்டர், அந்த பையன் டாக்டர், அந்த பிள்ளைய கீழேயே அனுப்ப மாட்டேங்கிறாங்க, என் பேத்தியை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமா அழுறாங்க. அழுத உடனே நான் என்ன பண்ணேன்னா ஜெபிச்சு இன்னைக்கு போங்க வருவாங்க. அப்போ அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், வந்துட்டா போல, என்னன்னு மேல இருந்து பாட்டின்னு கூப்பிட்டுட்டாலாம். எப்படி இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு? இதுதான் ஆண்டவரோட காரியங்கள். நம்ம ஒருத்தர் அப்படிப்பட்ட மன வேதனையில வரும்போது நீங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். ஏய் நான் ஜெபம் பண்ணி அனுப்புறேன், ஜெபிக்கிறேன், நடக்கும், போங்க, அவங்க வருவாங்க, பெட்டா இருப்பாங்க. இந்த தைரியம் ஒரு கிறிஸ்தவ பெண்களும் என்ன பண்ணணும், மற்ற பெண்களுக்கு, அவங்க ஹிந்து தான், ஆனா இந்த தைரியத்தை நீங்க சொல்லி அனுப்பணும். ஒவ்வொருத்தரும் இந்த தைரியத்தை என்ன பண்ணணும், மற்ற பெண்களுக்கு சொல்லணும். அதுக்காக உடஞ்சி ஏன் போறீங்க, உடஞ்செல்லாம் போக வேண்டாம். இதுக்காக எதுக்கு வருத்தப்படுறீங்க, அந்த பிள்ளைங்களுக்கே தெரியும் உங்க அன்பு என்னன்னு ஒரு நாள் புரியும். இதுக்காக நீங்க என்ன பண்ண வேண்டாம், வருத்தப்பட அழ வேண்டாம். இது எத்தனை பேர் இப்படி சொல்லி அனுப்ப முடியும்? நமக்குள்ள இந்த திட்டத்தை ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வைக்கிறார். ஆண்டவருடைய குரலை கேட்டான்னு சொன்னீங்கல்ல, ஆண்டவருடைய குரலை கேட்டா எத்தனை பேர் ஆண்டவரோட குரலை கேட்டிருக்கீங்க? சொல்லுங்க. இப்போ ஆண்டவரோட குரலை நான் கேட்டிருக்கேன்க்கா. இப்போ என் பையன்லாம் எனக்கு கன்சீவ் ஆகும்போது நான் பயங்கர குண்டா இருப்பேன். அப்போ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு என்னை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்ததும் பொம்பளை பிள்ளை தான் பெத்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சைஸை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்ன பிள்ளை சொன்னாங்க? ஆமா பொம்பளை பிள்ளை. ஆனா காட் கிட்ட வைராக்கியமா நான் என்ன இந்த பைபிள் தான். இப்போ நமக்கு 3 monthsல தான் தெரியும் கன்சீவ்னு. அப்ப சொல்றேன், காட் நான் பைபிள் வாசிக்க ஆரம்பிக்க போறேன். நான் 10 monthsக்குள்ள எப்போ டெலிவரி ஆகுன்னு தெரியாது. நான் பைபிளை முடிக்கலன்னா நீங்க எனக்கு வந்து
பொம்பளை பிள்ளை கொடுத்துருங்க. முடிச்சேன்னா ஆனா என்ன பண்ணணும், எனக்கு பையன் வேணும். இந்த உலகம் என்ன பண்ணுது, பையன் வேணும் பையன் வேணும்னு சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி எல்லாம் தூக்கம் வராது. நான் பாத்ரூம்ல லைட் போட்டு உட்காந்துட்டு பைபிள் வாசிக்க ஆரம்பிப்பேன். எப்படியாச்சும் முடிச்சிடணும். ஐயோ டைம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், பைபிளை படிச்சு முடிச்சிட்ட பிறகு ஒரு சந்தோஷம். பைபிள் முடிச்சிட்டோம். அப்போ எப்படி, ஆனா எந்த பெயினும் வரல. என்னன்னா ஃபர்ஸ்ட் டெலிவரி நார்மல், அப்போ பெயின் வரல. இப்போ நான் திரும்ப சொல்றேன், காட் திரும்ப படிக்கணுமா, ஆதியாகமம் 50 அதிகாரம் இருக்கு. நாளைக்கு பெயின் வந்தாலும் நான் என்ன பண்ணிட்டு போறேன், முடிச்சிட்டு போறேன். முடிக்கலன்னா கொடுக்காதீங்க ஆண்டவரே, கொடுக்காதீங்க. இந்த அளவுக்கு. இப்ப அதே இது மகளுக்கு பிறக்கும்போது அதே மாதிரிதான். 2வது பையன் வேணும்னு கேட்கும்போது, பொம்பளை பிள்ளைன்னு கையில கொடுக்கும்போது, அப்போ கையில வாங்கணும்னே சொல்றேன், தேங்க் காட், நீங்க கொடுக்கறது கரெக்டா தான் இருக்கும். எப்பவுமே நம்ம நினைப்போம் நமக்கு இது வேணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனா காட் கொடுக்கறது எப்படி இருக்கும், கரெக்டா இருக்கும். அதுதான் நிறைய நேரம் ஒரு தப்பு பண்றோம். இதுதான் வேணும்னு சொல்லி என்ன பண்றோம், அடம் பிடிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியம். ஆனா அண்ணாலாம் அப்படிதான் அடம் பிடிச்சுதான் கேட்டா. எனக்கு ஒரு என்ன பண்ணும், ஆண் பிள்ளை தான். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட எதனாலும், அப்பா இருக்கு இல்ல, எதனாலும் நம்ம கேட்க முடியும்ல, கேட்கலாமா இல்லையா, கண்டிப்பா கேட்க முடியும். இத மக்களுக்கு நம்ம சொல்லணும். எதனாலும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியும், கேட்க என்ன கேட்டாலும் கொடுப்பார். நம்முடைய மன விருப்பத்தை அவர் என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுகிற ஆண்டவர். அப்போ ரெபேக்காலோட மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினாரா, சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவேற்றினார். 2 பிள்ளைங்க கொடுத்திருக்காரு, 2 ஆண் குழந்தை கொடுத்தாரு. அப்புறம் அவர் திட்டத்தையும் செய்ய வச்சிருக்காரு. தந்திரமா தான் செய்யறாங்க. அதுதான் அதாவது காத்திருக்காம முன்னக்கூட்டியே மனித திட்டத்தின்படி செய்கிற காரியம். ஆண்டவர் அந்த திட்டத்தை செஞ்சு முடிப்பாரு. ஆனா மனித யோசனை என்ன இருக்கும், எனக்கு தெரியும், எனக்கு ஒரு நம்பிக்கை, இத பண்ணுனா ஆண்டவர் ஷுவரா, ஆண்டவர் என்ன பண்றேன் நம்புறேன். இது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறோம், ஆண்டவர் மேல கொஞ்சம் என்ன ஆகுறோம், விசுவாசத்துல ஷேக் ஆகுறோம். ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, இப்ப கேக்குறாங்களா, ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே, ஒரு தரிசனத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு சொப்பனத்தின் மூலமா பேசுங்க ஆண்டவரே. இப்படி பேசுறாருல ஆண்டவர், இன்னைக்கும் பேசிட்டு இருக்காருல. உங்ககிட்ட பேசின அனுபவத்தை சொல்லுங்க. நம்ம பைபிள் படிக்கும் போது நிறைய வசனம் நம்ம கூட பேசுது. அதே போல நம்ம சில நேரம் துக்கமா இருக்கிறோம், பாட்டு கேட்கிறோம். அப்போ ஒரு சில வரிகள் வந்து டைரக்டா நம்மகிட்ட அது பேசுற மாதிரியே இருக்கும். அது வந்து நமக்கு ஆறுதலை கொடுக்கும் அந்த நேரத்துல. கண்டிப்பா உங்களுக்கு ஆண்டவர் பேசுற நேரத்திலயும் ஆண்டவர் பேசுறாரு, பைபிள் படிக்கும் போதும் இப்படி பேசுறாருன்னு சொன்னா இந்த மக்களுக்கு புரியாது. ஆண்டவரோட சத்தத்தை இப்படிதான் கேட்க முடியும்னு யாரும் என்ன பண்ண முடியாது. என்கிட்ட பேசின சத்தத்தை இப்படிதான் ஆண்டவரோட குரல் இருக்கும்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஒருத்தர்கிட்டையும் ஒரு விதமா பேசுவாரு. அப்போ உங்ககிட்ட பேசின விதத்தை நீங்க சொல்லணும். ஏன்னா எல்லாரும் இப்போ இந்த உலகத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். ரெபேக்கால் மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் திட்டத்தை கேட்கணும். இதுக்காக தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். எல்லாருக்கும் தெரியும் ரெபேக்காலோட ஸ்டோரி. இந்த பையனை அப்படி வச்சு இப்படி பண்ணாங்க, இந்த காரியங்கள் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், இப்ப அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி கேட்டீங்க? இப்ப ரெபேக்கால் சொன்னல, வயிற்றுல குழந்தை மோதும் போது காட் இது என்னது இது அப்படின்னு, இதே மாதிரி தெளிவா ஆண்டவர் பேசின ஒரு சத்தம் சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவருக்குள்ள நிறைய நேரம் வந்துட்டீங்க, நிறைய நாள் அவரோட பாதையில கடந்து வந்திருக்கீங்க. ஆண்டவர் பேசின அந்த சத்தத்தை மட்டும் சொல்லுங்க. வசனம் மூலமா சில நேரம் திரும்ப திரும்ப அதே வசனம் வரும். சும்மா அப்படி ஓபன் பண்ணுனா கூட கரெக்டா அந்த ஒரே வசனமே வரும். அப்போ கடவுள் ஏதோ சொல்றாரு நம்மளுக்கு, திரும்ப திரும்ப ஏன் அதே வசனம், புக்மார்க் ஏதாவது வச்சிருக்கிறேன்னு பாப்பேன், இருக்காது. ஆனா பேச்சு தொடர்ந்து அதே வசனம் வரும். அது இது காரியம் கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கும். ரொம்ப தடைப்பட்ட காரியங்களா இருக்கும், அது நடக்கும். அது நடக்கும் போதுதான் தெரிஞ்சுப்போம், கடவுள் அதுக்குதான் வசனத்தை நம்மளுக்கு திரும்ப திரும்ப கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன சொல்லித்தரேன்னா, இப்போ வசனம் மூலமா பேசுறாங்கன்றீங்களா, நம்ம பைபிள் படிச்சுட்டு வச்சுட்டு போயிருப்போம். நம்ம அதே வார்த்தையை இன்னொருத்தர்கிட்ட பேசுவோம். அதே வார்த்தையை என்ன பண்ணுவோம், போன்லயோ இல்லது வர்ற வேலை செய்யறவங்க கிட்டயோ அதே வார்த்தையை பேசுவோம். பேசும்போது ஒரு நிமிஷம் சிந்திங்க, ஆண்டவரே இது அவளுக்காக பேசுறேன்னா எனக்காக. அப்போ ஆண்டவர் சொல்வாரு, நீ தான் உனக்காக பேசிட்டு இருக்க பாரு, எனக்கெல்லாம் அப்படி பேசியிருக்கிறாரு ஆண்டவர். அப்போ என்ன பண்ணுவேன்னா, திரும்ப ஓடியே போய் அவர் சமூகத்துல உட்காந்துட்டு, எனக்காக நான் பேசுறேன்னா, என் வாயில வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை எடுத்து போய் பார்க்கும்போது தான் தெரியும், ஆமா இது எனக்கானது, அவங்களுக்கானது இல்ல. நிறைய நேரம் அப்படி பேசுவாரு. நம்ம நினைப்போம் இந்த வார்த்தை அவங்களுக்கு கொடுத்தாரு, நிர்மலா கொடுத்தாரு, குளோரி கொடுத்தாரு. இல்ல, இந்த வசனம் நிறைய நேரம் சில நேரம் போன் பண்ணி சொல்லுவோம், இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சதுங்க, இந்த வார்த்தை உங்கள்ட்ட சொல்ல சொன்னாரு,
அப்போ நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஒரு வார்த்தையில, வசனத்துல. எப்பவுமே கேட்பேன், காட் நான் உங்களுக்கு எப்படி இருக்கிறேன், உங்க பக்கத்துல உங்களுக்கு நான் எப்படி பிடித்தமானவளா இருக்கேன். என்கிட்ட பேசினதெல்லாம் நான் சொல்றேன். எப்படி பிடிச்சமானவளா இருக்கேன், நீ என்னோட செல்ல பிள்ளையா இருந்திருக்க. இது சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 வீக்ஸா இந்த 1 மந்தாவே போராடிட்டு இருக்கேன். செல்ல பிள்ளையா இருந்தேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட வந்து எதுவுமே பேசல, இப்ப நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே காட் அன்னைக்கு ஒரு வசனம் சொன்னாரு. எனக்கு உண்மையிலே அப்படி ஒரு மகிழ்ச்சினா, என்னுடைய மன மகிழ்ச்சியா நீ இருக்க ரூபவதியேனாரு. என் மன மகிழ்ச்சியா இருந்து எனக்கு செய்யற வேலை. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, நம்ம செய்யற இந்த ஊழியத்துக்கும் இதுக்கும் என்ன இருக்கு, கனெக்டிங் ஆகுது. அப்ப ஆண்டவர் இதுல என்ன பண்றாருன்னா மன மகிழ்ச்சி. இப்படி ஒருத்தரும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நான் எப்பவுமே கேட்பேன், ஆண்டவரே நான் பேசுறது எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு சொல்லணும் அப்படிங்கும்போது, ஒரு பாஸ்டர் ஒய்ஃபும் வீட்டுக்கு வராங்க. அப்படியே வெளியே கிளம்பி போகும்போது அந்த பாஸ்டர் ஒய்ஃப் சொல்றாங்க, அன்னைக்கு தான் அதை ஜெபிச்சிருக்கேன், ப்ளீஸ் காட் சொல்லுங்க, நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா. ஆமா, நீ கொஞ்சி பேசுற இந்த தமிழ் பிடிச்சிருக்குன்னு ஒரு பாஸ்டர் ஒய்ஃப்ல இருந்து வாயில இருந்து வருது. எனக்கு அப்படியே ஷாக் ஆகி ஸ்டன் ஆகி நிக்கிறேன். ஏன்னா காலையில இதை கேட்டிருக்கேன். ஒரு பாஸ்டர் ஒய்ஃப் ஜோம் பண்ணிட்டு வெளியே போகும்போது என்ன பண்றாங்க, அப்போ தேங்க் காட்னு ஓடியே போய் என்ன பண்றேன், முழங்கால் போடுறேன். அப்போ நம்ம கூட இப்படி பேசுகிற ஆண்டவர், அப்படியே டைரக்டா பேசுற ஆண்டவர், டைரக்டா பேசுவாரு. சும்மா எல்லாரும் சொல்ற மாதிரி, கிறிஸ்தவ கூட்டங்கள் சொல்ற மாதிரி இப்படி பேசினாரு அப்படி பேசினாரு இதை கேட்ட அது இல்ல. அப்படியே டைரக்டா நம்மளோட உட்காந்து நம்மளோட கரத்தை பிடிச்சு, நான் உன் பக்கத்துலதான் உட்காந்துருக்கேன், இப்ப சொல்லு. இதெல்லாம் நீங்க எப்போன்னு பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய அந்த அதிகாலை வேலை. ஆண்டவர் எப்ப ஜெபிச்சாரு? அதிகாலை வேலை, இருட்டோடே. இந்த இருட்டோட தட்டி எழுப்புவாரு. நீங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் நேரில் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க, ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். நிச்சயமா ஒவ்வொருத்தர் கூடயும் பேசி இருப்பார். அந்த பேசுகிற அனுபவங்கள் நிறைய இருக்கு. ரெபேக்கால் அதனாலதான் என்ன பண்ணா, கேட்டிருப்பாள்ல, அவளுக்கு அந்த தண்ணி எடுத்து அந்த ஒட்டகங்களுக்கு ஊற்றும் போதே அவளுக்குள்ள மனசுக்குள்ள என்ன வந்திருக்கும், அந்த ஒரு பாண்டிங் வந்திருக்கும். ஏதோ ஒரு சம்திங், இத்தனை ஒட்டகத்துக்கு நான் எப்படி இவ்வளவு தண்ணிய ஊத்துனேன், அது அவளோட பலத்துல இல்ல. நிறைய நேரம் நம்மளோட பலத்துல நம்ம வேலை செய்ய முடியாது. காட் கொடுக்கிற அந்த பலத்துல என்ன பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். இப்ப நீங்க சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் அந்த குரலை கடகடன்னு சொல்லிடுங்க. எனக்கு வந்து நிறைய நேரம் நான் யோசிப்பேன், என்கிட்ட என்னப்பா எதுவும் தப்பு இருக்கா, ஏன் எல்லாரும் குறை சொல்றாங்களே அப்படின்னு. அப்போ என்கிட்ட 2 தடவை 3 தடவை இல்ல, ஒரு உன்னத பாட்டுல நான் அதை எப்பவுமே இந்த குறிப்பு கூட அதை வச்சிருப்பேன். என் பிரியமே நீ பூர்ண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இந்த வசனத்தை என்கிட்ட எனக்கு அவர் கொடுத்த ஆறுதலா நான் இதை கருதுறேன். சூப்பர். அது நான் நிறைய வசனங்கள் வந்திருக்கு, பட் ஆனா நிறைய இதுல பெஸ்டா இது. அக்கா வசனங்கள் மூலம் சொல்லிட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அதே மாதிரிதான், ஒரு துக்கமான நேரத்துல ஆனா திரும்ப வசனம் மூலமாக என்னட்டு எட்டிக்கிட்டே இருப்பாரு. ஓகே. ரோமர் 8:28 உள்ள வசனம், தேவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கிடைக்கிறது, எந்த பயனான அவருக்கு அன்பு கூறும்போது. உங்களுக்கு யாருக்காவது அந்த வசனம், அந்த ஒரு வசனத்தை சொல்ல முடியுமா? இந்த வசனம் என் கூட பேசிட்டே இருக்கு, சொல்ல முடியுமா? அப்பா எனக்கு கொரோனால இறந்து போனாங்க. இப்போ அந்த டைம்ல நான் அப்பா கிட்ட ரொம்ப பெட்டா இருக்கனால ரொம்ப அவங்க கிட்டே எல்லா காரியத்தையுமே சொல்லிட்டே இருக்க ஒரு கேரக்டர். அப்புறம் அந்த சூழ்நிலையில அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இன்னும் யாருக்கிட்ட இதெல்லாம் பேச போறோம் அப்படின்னு சொல்லி, அந்த இறந்த ஒரு 5வது நாள்ல நான் அந்த பைபிள் எடுத்து வாசிக்கும் போது 1 நாளாகும் 29:12 பின்பகுதி, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்ப அவரைதான் பலன், அவர் தான் என்னை உயர்த்தவும் முடியும். அந்த நம்பிக்கை நான் அன்னைக்கு வச்சிருந்தேன். கடவுளை இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஆகுது, கடவுள் எல்லா விதத்துலயும் உயர்வு தான் கொடுத்துட்டு வர்றாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் உன் வீட்டுக்கு வரும்போது நான் சொன்னேன், படத்தை நீ அப்பா படத்தை பாக்குறியா, எடுத்துருன்னு சொன்னேன். புரியுதா? நிறைய நேரம் படங்களை வச்சு என்ன பண்ணுவோம், ரொம்ப பிரியமானவங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். அந்த தவறையும் என்ன பண்ணக்கூடாது. என்னன்னா அதையும் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். என்னன்னா அதுல பேட் ஸ்பிரிட்டுங்க போய் உள்ள உட்காந்துரும், அவங்கள வழிபடுற மாதிரி. அதுல அந்த படத்தினால ஒண்ணுமே கிடையாது. அதனால அந்த மாதிரி யாராவது படங்களை வச்சு உங்களை நேசிச்சவங்களை இழந்து போயிட்டோம், ஆனா அந்த படங்களை நம்ம பார்க்கும்போது ஆறுதலா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, படங்களை பார்த்து ஆறுதல் அடையாதீங்க. அதுல நிச்சயமா
அவங்களோட ஸ்பிரிட் இருக்காது அந்த இடத்துல. ஒரு பேட் ஸ்பிரிட் உங்களை என்ன பண்ணிரும், கண்ட்ரோல் பண்ணி அந்த படத்தை பார்க்க வச்சு உங்களை இழுக்கும். இதெல்லாம் நம்ம வந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னா சொல்லலாம் ரெபேக்காலோட காரியங்கள்ல. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அதாவது ஏதாவது ஒரு காரியத்துக்கு பதில் வேணும்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து ஜோம் பண்ற மாதிரி நானும் என்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நான் வந்து எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அவங்களுக்கு தான் ஜோம் பண்றேன். அவங்களுக்கு சொல்றேன் அற்ப விசுவாசியேன்னு சொல்லி. ஆனா அந்த அப்படியே நெஞ்சில அந்த வசனம் அப்படியே ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்குது. ஐயோ இந்த வேர்டு வந்து நான் அவங்களுக்கு சொல்லி ஜோம் பண்ணல, இது என்கிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரு. எனக்கு அப்பவுமே அந்த பிரச்சனை சரியாயிட்டுன்னே தைரியம் வந்துருச்சு. ஏன்னா அவர் என்னை பார்த்து சொல்லிட்டாரு அற்ப விசுவாசியேன்னு, அவர் நம்ம கூட இருக்கிறாரு, எதுவும் வராதுன்னு ஒரு தைரியம் வந்துருச்சு. எனக்கு எப்பவுமே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நிறைய ஆட்டோல எல்லாம் எழுதியிருப்பாங்க. எங்க அந்த வார்த்தையை பார்த்தாலும் எனக்கு வந்து காடை பார்த்துட்டேன்னு யோசிப்பேன். அவ்வளவு தூரத்துக்கு அந்த வார்த்தை ஐ காட் என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வார்த்தை எங்கேயாவது பார்த்துட்டா தேங்க் காட். எங்கனாலும் அப்படி நமக்கு பிடிச்ச வசனங்கள், பிடிச்ச வார்த்தைகள், ஆண்டவரோடு இடைப்படுகிற காரியங்கள் இல்ல. ஆனா நம்ம இந்த கேரக்டர்ல அந்த ஏசா யாக்கோபோட அந்த பாரபட்சம் இப்போ நிறைய குடும்பங்கள்ல காணப்படுது இல்ல. இந்த குடும்பங்கள்ல இந்த பாரபட்சம் இல்லாம இருக்க நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? நம்ம அதுக்காக ஜெபிப்போம். இந்த காலத்துல, இப்ப இருக்கிற காலத்துல ஆண்டவருடைய இந்த ஒருவேளை நல்ல ஆரம்பம் இருந்தாலும் இறுதி வரை ஆண்டவரோட நடக்க முடியாம போயிருது நிறைய பேர். ஆரம்பம் எப்படி இருக்கும், நல்லா கடவுளோட இருப்பாங்க, கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, ஆண்டவரோட இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இறுதி வரை ஆண்டவரோடு இருக்கணும் இந்த பெண்கள் எல்லாம். இன்னும் வரணும். திறந்த மனசோடு கணவர்கிட்ட பேசாதது நிறைய நேரம் என்ன பண்ணுது, தவறான புரிதல்கள். திறந்த மனசுல பேச மாட்டாங்க, அப்படியே ஓப்பன் மைண்டாவே இருக்க மாட்டாங்க. மனசுல ஒண்ணு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியே ஒண்ணு பேசுகிற காரியம். உண்மையை மறைச்சி சூழ்ச்சி செய்து பிரச்சனையை தீர்க்க ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, முயற்சி செய்யவே கூடாது. சுயநலம் இருக்கவே கூடாது. ஏன் விருப்பம், நான் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்ற அந்த சுய விருப்பமும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்ப இதுக்கெல்லாம் அப்படியே சின்னதா அப்படியே 2 மினிட்ஸ்ல ஒருத்தர் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே எங்களுக்குள்ள மன்னிக்காத மனம் இருக்கு, நாங்க வந்து எல்லாரையும் மன்னிக்கணும். சிறிய காரியங்களை கூட மனதுல வச்சு கொள்வது உறவுகளை மெதுவா என்ன பண்ணுது, உடைக்க ஆரம்பிக்குது. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அது என் மனசை விட்டு அகல மாட்டிக்காண்டவரே. அந்த பிரச்சனை என்ன அப்படியே காயப்படுத்தி மற்றவர்களையும் காயப்படுத்துகிற காரியமாய் அது மாறிட்டு இருக்கு. அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் சொல்ல ஆரம்பிங்க. தேங்க் லார்ட். சுயநலத்தை பத்தி கூட இசப்பா இப்போது பார்த்தறது நினைப்புக்கான பிரியத்தை சுயநலமான குணங்கள் எல்லாத்தையும் இசப்பா நீங்க எடுத்து கொடுங்கிறது உங்களுக்கு பிரியமா இசப்பா உங்களுடைய வழி நடக்கக்கூடிய நல்ல கிருபையிலே தாங்க இசப்பா மூலம் ஜெபம் வேணும் உங்களுக்கு இதாவே நானே நீங்க சாகனத்தை பார்த்து நீங்க கொடுத்து பார்க்கும்போது நாலு பிள்ளைகள் எல்லாரும் அதோட பிள்ளைங்க வந்த வகையில் நடந்து வாங்கவே அடுத்து பலருக்கும் சமூகத்துக்கு நன்றி. இந்த பிள்ளையை அசுவீங்க அப்பா அந்த இடைக்காலிகள் போல நாங்கள் கூட நாங்கள் தைரியமா எல்லா காரியத்தை செய்ய எங்க கடின உழைப்பால் நாங்களும் எங்க காரியங்களை செய்ய கிருபித்தாங்க, சுறுசுறுப்பைத்தாங்க. எங்களுக்கு காணப்படுகிற எல்லா சோம்பலையும் காரியங்கள் எல்லாவற்றையும் விலக்கி நாங்கள் சுறுசுறுப்போட எங்க காரியங்கள் எல்லாம் நடத்த கிருபை செய்யுங்க. அவளை போல நாங்களும் நாங்கள் வந்தவர் உபசரிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தரும் அவங்க உங்கள்ட்ட இருந்து கத்துக்கொண்ட பாடத்தின் மூலம் எங்க வாழ்க்கையில அதை பயன்படுத்தி கிருபை செய்யுங்க. பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நேயர்களும் அதை போல அவங்க வாழ்க்கையில அதை கடைபிடிக்க கிருபை செய்யுங்க. நீங்க இந்த ஜெபத்தை கேட்கறதுக்காக நன்றி சொல்லுவோம். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை நேரம் உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, இவ்வளவு நேரம் நாங்க ரெபெக்காளுடைய ஒரு காரியங்களையும் தியானித்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் ஒரு பிள்ளையை அதிகமாய் நேசித்ததை நிமித்தம் கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துல ஒற்றுமை சமாதானம் கெடுக்கப்பட்டு போய்விட்டது கர்த்தாவே. இதே போல கர்த்தாவே, நாங்களும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு தந்துக்கிற பிள்ளைகளே ஆண்டவரே எல்லா பிள்ளைகள்ட்டையும் ஒரே மாதிரி அன்பு காட்ட எங்களுக்கு கிருபை தாங்க கர்த்தாவே. இதை பார்க்கிற ஒவ்வொரு நேயர்களுக்கும் அந்த கிருபையை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க அன்பின் கர்த்தாவே. இந்த நல்ல
வேலைக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஈசாக்கும் ரெபேக்காவும் முதல்ல ரொம்ப நேசிச்சாங்க ஒருவரை ஒருவர். கடைசியில ஆண்டவரே ஒருவரை ஒருவர் ஏமாந்து போயிட்டாங்க. ஆண்டவரே, அப்படி ஏமாத்துற குணங்கள் எங்களுடைய குடும்பங்களை யாரு வீட்லயும் இருக்காதபடிக்கு முடிவு பரிந்தம் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கணவனுக்கும் மனைவியும் புரிந்து கொள்ளுதலாய் வாழத்தக்க, உண்மையாய் இருக்கத்தக்க, ஒருவருக்கொருவர் அந்த புரிதலோடு இருக்கத்தக்க கிருபைகளை தாருங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறது நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஜெபம் இல்லாத குடும்பம் இருக்கக்கூடாது இல்ல. உண்மையிலே ஜெபம் தான் ஒரு குடும்பத்தோட பெரிய ஒரு அஸ்திபாரம். ஆண்டவரை மையமாக வச்சிருக்கிற குடும்பங்கள்ல பிரச்சனைகளை சமாளிக்கும் அந்த ஆவிக்குரிய வலிமை என்ன பண்ணாது, இருக்காது. ஆண்டவரை தான் மையமா வச்சிருக்கிற குடும்பங்கள்ல தான் என்ன இருக்கும், பிரச்சனைகளை சமாளிக்கிற அந்த வலிமை இருக்கும். குடும்பத்தை உடைக்கிறது ஒரு பெரிய புயல் இல்லை. புயல் குடும்பத்தை உடைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. என்ன உடைக்கணும்னா, தினமும் பேசப்படாத சிறிய சிறிய காரியங்கள், சின்ன காரியத்தை கூட என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அந்த சின்ன காரியங்கள் என்ன பண்ணும், அந்த மன்னிக்கப்படாத தவறுகள் மன்னிக்கவே மாட்டாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ இதை மட்டும் என்னால என்ன பண்ண முடியாது, மன்னிக்கவே முடியாது. இந்த மன்னிக்கப்படாத தவறுகள் இதெல்லாம் தான் என்ன பண்ணுது, குடும்பத்தை பிரிவினையை கொண்டு வருகிறது. அப்போ கட்டப்படாத அந்த காரியங்கள், காட்டப்படாத அன்பு, புருஷங்கிட்டயோ பிள்ளைங்க கிட்டயோ அன்பை காட்டலைன்னா தெரியாது. நிறைய ஆண்களுக்கு அன்புனா எப்படி காட்டுறதுன்னு என்ன பண்றது இல்ல, தெரியுது இல்ல. இப்ப ஏதாவது செஞ்சுட்டா நம்ம அவளுக்கு கீழ்ப்படிஞ்சு அடிமையாயிட்டோமோ, தாழ்ந்து போயிட்டோமோ அப்படின்ற ஒரு குணங்கள் தான் என்ன இருக்கு நிறைய ஆண்கள் கிட்ட அப்படியே உயர்ந்திருக்கு. எப்படி நம்ம பொண்டாட்டிக்கு இதெல்லாம் செய்ய முடியாது. இதே இது அவருக்கு தலைவலினா நம்மளால என்ன பண்ண முடியும், தைலம் போட்டு விட முடியுமா, முடியாதா? கால் வலினா காலை அமுக்கி விடுறோம். ஆனா அதே ஒரு ஆணை என்ன பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் காலை அமுக்கி விடுங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, உன் காலை நான் தொடுறதா, இந்த இது 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 இருக்குதா இல்லையா உலகத்துல? ஆனா இப்ப உள்ள ஒரு ஜெனரேஷன் அப்படி இல்லைங்க. ஆனா பார்த்தனா நல்லாவே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பழைய காலத்து ஜெனரேஷன். நான் தான் ஆண், நான் தான் பெண். இப்போ ஆனா எல்லாரும் என்னது ஈக்குவல், அப்படி ஷேர். எல்லாம் நீ அந்த வேலை செஞ்சா நான் இந்த வேலை செய்வேன், இந்த பிள்ளைக்கு நீ ஸ்கூலுக்கு கலப்புனா நான் என்ன பண்ணி தருவேன், நீ சமைச்சு தந்தா நான் ஸ்கூல். இப்படி இப்போ இருக்கிற ஜெனரேஷன் என்ன பண்றாங்க, என்னன்னா ஈக்குவலா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போறாங்க, வேலைக்கு உழைக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நானும் உழைக்கிறேன், நானும் டயர்டா இருக்கேன், அதனால நீங்களும் வேலை செய்யணும். வேலைக்கு போகாத பெண்களை தான் இப்ப என்ன ஆயிடுச்சு, அப்படியே உள்ள ஒரு அடிமைத்தனம் மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. வேலைக்கு போகலையா, ஒரு வேலை வீட்டுல மதிக்கப்படாம இருக்கிற ஒரு பெண்ணா இருக்கியா, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய போறேன்னு சொல்லிட்டு வெளியே வாங்க. உலகம் தர முடியாத அந்த கனமும் மகிமையும் எப்போ வரும்? உலகத்துல எவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், என்னென்னவோ போஸ்டிங் இருக்கலாம். ஆனா இந்த பைபிளை தூக்கி ஆண்டவருக்காக நம்ம செய்ய போகிற இந்த கனமும் மகிமையும் அந்த உலக வேலை என்ன பண்ண முடியாது, தர முடியாது. இதை நம்புறீங்களா இல்லையா? கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா. ஆண்டவருடைய இந்த மிகவும் நேசிக்கிற அந்த காரியம், ஆண்டவர் நம்மள ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவரை மையமா வச்சு உங்க குடும்பம் என்ன பிரச்சனை, புயல் அடிச்சாலும் சரி கவலைப்படாம என்ன பண்ண முடியும், சுமூகமா உங்க குடும்பத்தை கொண்டு போக முடியும். இது நம்ம ரெபேக்காள் குடும்பத்துல இருந்து புயல் தான் அடிச்சுது, ஆனாலும் பையன் என்ன பண்ணா, அழகா அனுப்பி விட்டா. அவ அங்க போய் என்ன பண்ணா, அந்த 12 கோத்திரங்களே ஒருவாக அந்த யாக்கோபு காரணமாக இருந்தான். அப்போ அவளோட ஜெபம், ஒருவேளை அவ செஞ்ச தவறுனால பையன் என்ன பண்ணல, மீண்டும் பார்க்கவே இல்லை. அவ திரும்ப மீண்டும் என்னவே பண்ணல, பார்க்கவே இல்லை. அவ செஞ்ச தவறுக்கு அந்த காரியங்கள். ஒருவேளை உலகத்துல இப்படிப்பட்ட நமக்கு சில தவறுகள்ல நம்ம ஆண்டவர்கிட்ட தண்டனை பெற்றுக்கிட்டு, அதுதான் அவர் ரொம்ப அழகா சொல்வார் தாவீது, மனிதன் கையில் நான் விழாதிருப்பேனாக, நீங்க என்ன பனிஷ்மெண்ட் பண்ணாலும் என்ன பண்ணிக்கிறேன், தாங்கிக்கிறேன். அப்போ பைபிளை படிக்க படிக்க நிறைய காரியங்கள் புலப்படும். அப்ப செய்யற தவறுக்கு பிரச்சனைகளுக்கு தண்டனை இருக்கான்னா நிறைய இருக்கு, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. காட் என்ன பண்றாரு, சில நேரம் நம்மளை திருத்துறதற்காக, நம்மளை மாற்றுவதற்காக சில அடிகளை என்ன பண்ணுவாரு, கொடுக்கதான் செய்வாரு. அந்த அடிகளை என்ன பண்ணணும், நம்மளுடைய வலிமையா மாற்றி ஆண்டவரையே பிடிக்கும் போது அது நம்ம என்ன பண்ண முடியும், ஜெயமாய் மாற்ற முடிகிறது. உண்மையிலே ரொம்ப அழகா நம்மளோட டிஸ்கஷன் ரெபேக்கால்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு பெண்களுக்கும் பிரயோஜனமான ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு காரியங்களை குறிச்சு பேசணும், எப்படி நடக்கணும்ன்ற காரியங்களை குறிச்சு பேசணும் இல்ல. எப்படி இருந்தது உங்களுக்கு, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லணும்ல, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாதான் கேட்கிற மக்களுக்கும் எப்படி இருக்கும்,
யூஸ்ஃபுல்லா இருக்கும். அக்கா இந்த கலந்துரையாடல் நம்ம இன்னும் இதை பத்தி நிறைய கலந்துரையாடல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு கேரக்டரையும் பேசும்போது உலகத்துல இருக்கிற ஒரு பிரச்சனைகளையும் நம்மளால என்ன கொண்டு வர முடியுது, வெளிக்கொண்டு வர முடியுது. இப்போ இது உலகத்துல உள்ள என்ன பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்தோம் ரெபேக்கால் மூலமாக? என்ன பிரச்சனையெல்லாம் வெளிக்கொண்டு வந்தோம்? பிரச்சனைகள். பிரிவு வந்து இது கொண்டு காட்டுது. பாரபட்சணை பண்ணக்கூடாது. ஆமா. வேற புருஷங்கிட்ட எதையும் மறைச்சு பிள்ளைய காப்பாத்துறேன்ற அந்த காரியங்களை பண்ணக்கூடாது. வேற தந்திரமா செயல்படும். மனுஷ தேவ திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு மனுஷரீகமா முடிவெடுக்க கூடாது. இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம். ஆமா, அதனாலதான் பிள்ளைய பார்க்க முடியாம போயிட்டா. கரெக்ட். அவ அது என்ன பண்றா, உன்னோட அவன் கேக்குறான் இப்படி செய்யறது தப்பு தானே, அவன் பயந்து கேக்குறான். ஏன்னா அவனும் கடவுளை நேசிக்கிறான். அதனால அவன் பயந்து கேக்குறான். கேட்கும் போது என்ன சொல்லிடுவா, இந்த ஆசீர்வாதமான வார்த்தை தான் பேசணும். பிள்ளைங்களையும் தப்பான வார்த்தை சொல்லி திட்டக்கூடாது. தப்பு பார்த்து பேசணும். சூப்பர் இல்ல, இது ஒரு நல்ல பாயிண்ட். வேற என்ன இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம்? நேயர்கள் நம்மள ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்கஷன். அடுத்த சந்திப்புல நம்ம மறுபடியும் சந்திக்கும் வரை எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வணக்கம் சொல்லி விடை பெற்றுக் கொள்ளலாம்.